வெட்டுக்காயம், தீக்காயம் அடிக்கடி காயப்படும் ஜாதக அமைப்பு யாருக்கு வரும்? பொதுவா ஒரு சிலருக்கு பாருங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிளேட்ல அறுத்துக்கிறதோ இல்ல ஒரு கத்தியில கையில ஸ்கிராட்ச் ஆகிறதோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இந்த ரத்த காயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும். தழும்பு விடுறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீக்காயம், நெருப்புனால ஏதாவது அடுப்புல சில இது படும்போது கையை சுட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு வரும்? மெயினா இந்த தீக்காயம் வெட்டுக்காயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். சரிங்களா? செவ்வாய் தான் மெயினா இதை கொடுப்பாரு. அறுக்கப்படுறது, தீ புண்ணால சுட்டுக்கிறது, இதெல்லாம் மெயினா செவ்வாய். சரிங்களா? முதல் காரகிரகம் செவ்வாய் தான். இந்த நெருப்புக்கு காரக கிரகம் செவ்வாய். ஜாதகத்துல செவ்வாய் நெருப்பு வீடுகள்ல மேஷம், தனுசு மற்றும் சிம்மம், இந்த 3 வீடுல செவ்வாய் இருக்கிறாரு அப்படிங்கும் போதே கொஞ்சம் நீங்க நெருப்பு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு அடுப்பை பயன்படுத்துறதாகட்டும், கரண்ட் சமாச்சாரங்கள், பிளக் போர்டு, சுவிட்ச், இதுல எல்லாம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஒரு நைஃப், பிளேடு இதெல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த டைம்ல கூட லேசா கொஞ்சம் கண் அசந்த நேரத்துல சீவி விட்டுருவாரு கைய இல்லை. நீங்க எப்ப ஒரு இதா இருக்கிறீங்களோ, ஒரு கவனக்குறைவா இருக்கீங்களா, அந்த இடத்துல செவ்வாயோட அந்த வீரியத்தன்மை வெளிப்படும். சரிங்களா? சோ யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் நான் சொன்ன ராசிகள்ல இருந்து, அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் சனியோட தொடர்பு ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கும் போது இந்த பிரச்சனை இருக்கவே செய்யும். செவ்வாய் விருச்சிகத்துல இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். சரிங்களா? காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் இல்லையா? சோ அந்த வீடு, விருச்சிக வீடு மெயினா இந்த வேலையை செய்யும். காயத்தை ஏற்படுத்துறது விருச்சிக வீடு ரொம்பவே செய்யும். உங்கள் ஜாதகத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் இந்த தொல்லை இருக்கவே செய்யும். செவ்வாய் 8ல இருக்கிறது மேஷம், விருச்சிகம், தனுசு மற்றும் சிம்மம், இதுல இருக்கிறது எல்லாமே செவ்வாய் காயத்தை உண்டு பண்றதுக்கு உண்டான அமைப்புகள். தீக்காயமோ வெட்டுக்காயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சனி செவ்வாய் வர்றது, அது மாதிரி செவ்வாய் ராகு சேர்ந்து இருக்கிறது, செவ்வாய்க்கு ராகு காம்போ வரும்போது எல்லாம் இந்த பிரச்சனை வரும். அடிபட்டு ரத்த காயமா, ரத்த கிளறி ஆகிறது, நெகம் உடஞ்சு போறது, நெகத்துல இருந்து அப்படியே ப்ளீடிங் ஆகுறது, இதெல்லாம் கூட இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன்ல வரும். சரிங்களா? சோ இந்த நினைவுகள்லாம் இருக்கா, இந்த மாதிரிலாம் இருக்குன்னா எதுலையுமே கவனமா இருக்கு. சரிங்களா?